நண்பா, கஷ்டம் எல்லார் வாழ்க்கையில வரும். ஆனால் உங்ககிட்ட தான் இருக்குது. கஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போகுதா, இல்லை இதே உன் வாழ்க்கையோட ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் ஆக்கி ஒரு சாம்பியன் ஆகிறதானு? இந்த மாதிரி நேரத்தில் சும்மா சிறக விரிச்சு பறக்கிற ஆட்கள் இருக்காங்க. த யங் இந்தியன் ஸ்டார் பவுலர், யாக்கர் கிங்னு சொல்லி அழைக்கப்படுறவர். நான் சொல்றது தமிழ்நாடுவோட ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் நட்ராஜனை பற்றி. இவர் 2020 டிசம்பர் ஆஸ்திரேலியா எதிர்க்க முதல் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடினாரு. அவரோட கேமாலேயே மக்கள் அவரோட ஃபேன் ஆக்கிக்கிட்டாரு. கூடவே ஆஸ்திரேலியா எதிர்க்கான பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்லயும் 32 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றிக்கான வழி அமைச்சாரு. IPL 2020 லெஜெண்டரி கபில் தேவ் அவரோட ஹீரோன்னு சொன்னாரு. ஏன்னா நட்ராஜன் ஒரு ஃபியர்லெஸ் கன்சிஸ்டன்ட் வேல கிரிக்கெட்டோட பெஸ்ட் பவுலிங் வெப்பன் யாக்கர்ஸ் பவுல் பண்ணாரு. நட்ராஜனோட கிரிக்கெட் கரியர் கிராமத்துல 11 வயசுல டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் விளையாடி ஆரம்பிச்சது. அப்புறம் 2015 இவரோட ஃபர்ஸ்ட் ரஞ்சி விளையாடினாரு. தெருல இருந்து ரஞ்சி வரைக்குமான இவரோட பயணத்தை கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் அண்ட் பிராக்டிஸால பண்ணவர். படிக்க வைக்கவே காசு இல்லாம இருந்தோம். நட்ராஜன் உங்க அப்பா படிக்கிறதுக்கு கூட கிரிக்கெட் விளையாடவும் சப்போர்ட் பண்ணாரு. எந்த மாதிரி அம்மா அப்பானா இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது, ஆனாலும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும்போது நட்ராஜன் கரியர் ஸ்டார்டிங்லயே ஒரு வருஷத்துக்கு சஸ்பெக்ட் பவுலிங் ஆக்ஷனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் யாரா இருந்தாலும் கேமை விட்டு விலக்கி வச்சிடும். ஆனா சொல்லுவாங்களே, யார்கிட்ட அந்த வெறி இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கூட புதுசா வாழ்க்கைக்கு கத்துக்கிற பாடமா இருக்கும்னு. அவர் இன்னும் கஷ்டப்பட்டாரு, இன்னும் பிராக்டிஸ் பண்ணாரு. ஒரு வருஷத்துல 13,000 பால்ஸ் பவுல் பண்ணி அவரோட பவுலிங் ஆக்ஷனை கரெக்ட் பண்ணாரு. இவர் அவரோட பவுலிங் கூட அவரோட மென்டல் கேமையும் ஸ்ட்ராங் பண்ணி அப்புறம் 2016 கம்பேக் கொடுத்தாரு தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல. நட்ராஜனோட பவுலிங் ஸ்டைல் ஸ்டாட்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி 2016 இவரோட பிட்டிங் ஆச்சு IPL. அப்புறம் கிங்ஸ் 11 பஞ்சாப் இவரை 3 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானம் மாசம் 15,000 ரூபாய் கூட இல்ல. அவங்க அம்மா அது வரைக்கும் ரோட் ஸ்டால்ல சிக்கன் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா நெசவு தொழிலாளி. அந்த வருமானத்தை வச்சு 7 பேரோட வயிற்று நிரப்ப வேண்டியது இருந்துச்சு. இப்போ அந்த வீட்டு பெரிய பையனுக்கு 3 கோடி ரூபாய் ஃபீஸ் கிடைச்சிருக்கு. ஏதோ காசு அவருக்கு கிடைச்சிருந்தாலும் மறுபடியும் லக் நட்ராஜனை விட்டு போயிருச்சு. அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னால நட்ராஜனை டீமை விட்டு ரிலீவ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கஷ்டகால நட்ராஜனை சூழ்ந்துக்குச்சு. இந்த நேரத்தில் இவருக்கு எல்போ சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. பவுலர்ஸ்க்கான மேஜர் செட் பேக் இது. இந்த காரணத்தினால 2018 IPL இவரோட பிட்டிங் வெறும் 40 லட்சத்தோட ஆச்சு. இந்த வாட்டி இவரை பிட் பண்ணது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட டீம். சன்ரைசர்ஸ் கூட நட்ராஜன் 16 மேட்ச்ல 16 விக்கெட் எடுத்து இந்தியன் டீம் செலக்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு இவர் இந்தியன் டீமுக்கு நெட் பவுலர் ஆக முடியும்னு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதுன்னு முழு மனசோட இறங்கினாரு. அவர் நெட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே வருவாரு. தினம் சோர்ந்து போகாம பிராக்டிஸ் பண்ணாரு. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்காம டெடிகேட்டடா கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. ஒருவேளை இந்த டெடிகேஷனாலேயோ அவர் டீம் இந்தியாவோட 2020 ஆஸ்திரேலியா டூர்ல அடிஷனல் பவுலரா போனாரு. இங்க எந்த நம்பிக்கையும் இல்லை விளையாடுவேன்னு. ஆனா திடீர்னு வருண் சக்கரவர்த்திக்கு இன்ஜுரி ஆன காரணத்தினால ODI சீரீஸ்ல லாஸ்ட் ODI விளையாட வாய்ப்பு கிடைச்சது. இப்போ இந்த வாய்ப்பை தவற விடல. இவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் இன்னிங்ல 2 விக்கெட் எடுத்தாரு. இதனாலே 2 நாளைக்கு அப்புறம் T20 பிளேயிங் 11லயும் இவரை செலக்ட் பண்ணாங்க. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 அப்புறம் செகண்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்து இந்தியாவை சீரீஸ் வின் பண்ண உதவி செஞ்சாரு. இதனாலேயே சீரீஸ்ல மேன் ஆஃப் த சீரீஸ் ட்ராஃபி ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்தாங்க. அப்போ அவர் அந்த ட்ராஃபியை நட்ராஜனுக்கு கொடுத்தாரு. இதோட நைட்டோட நைட்டா இந்தியாவோட பவுலிங் சென்சேஷன் ஆயிட்டாரு. பாக்குறவங்களுக்கு தெரியலாம் இவர் ஒரு டூர்ல பர்ஃபார்ம் பண்ணாருன்னு ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு. ஆனா மக்களுக்கு இது தெரியாது, ஒரு சான்ஸ் அவரோட கோல்டன் சான்ஸ் ஆக்க இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சுன்னு. இவர் லாக்டவுன் டைம்லயும் அவரோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தண்ணிக்கான தூக்கி சுத்திட்டு இருந்தாரு. இதை தான் சொல்லுவாங்க வெறித்தனம் அவரோட கேமுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்லயும் நம்மள ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்கில்ஸ்ல விடாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தெரியாது அந்த மாதிரியான ஸ்பாட்லைட் எப்போ நம்ம மேல வரும்ட்டு. ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோன்னா மறுபடியும் நம்மளுக்கு அது வராமலே போயிடலாம். இதனாலேயே எப்போலாம் தோல்வி அடைகிறீங்களோ அந்த தப்புலேருந்து கற்றுக்கோங்க. அப்புறம் இந்த உலகத்துக்கு காட்டுங்க உங்களால் என்ன பண்ண முடியும்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போலாம் தோல்வி அடைகிறீங்களோ அந்த தோல்வி உங்களை பெரிய காரியத்துக்கு தயார் பண்ணுதுன்னு. சொல்லுவாங்கள்ல, எந்த பொருள் திடமாக இருக்கும்னா எது ரொம்ப பலமான நெருப்பில் வேகுதோ அதுதான் உறுதியாக இருக்கும்னு. அப்புறம் நட்ராஜன் போலவே நம்மளும் பழச மறந்துடக்கூடாது. நட்ராஜன் ஒரு சம்பாதிச்ச காசில் அவர் கிராமத்திலே ஒரு கிரிக்கெட் அகாடமி ஆரம்பிச்சிருக்காரு. இதில் ஏழை பசங்க யங் டேலண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த அகாடமில இருந்து நிறைய பேர் இன்னைக்கு ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் விளையாடுறாங்க. நட்ராஜனை சின்ன வயசுல இருந்து சப்போர்ட் பண்ண ஜெயபிரகாஷ் அவரோட இனிஷியல் டிஷர்ட்டை இது வரைக்கும் எல்லா மேட்ச்லயும் போடுறாரு. இவரோட இனிஷியல் நட்ராஜனோட கையில கூட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மனுஷன் அவரோட பழச மறக்காம இருக்காங்களோ, யார் காசோட வலையில தனம் மறக்காம இருக்காங்களோ, இந்த மாதிரி ஆட்கள் வெறும் கேமை மட்டும் ஜெயிக்கிறதுல எல்லார் மனசையும் ஜெயிச்சிடுவாங்க. நம்ம நட்ராஜன் இவரோட வாழ்க்கை பயணம் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. I'll see you in the next video. Till then, bye bye, take care.